விஷயம் என்னென்னா, இஸ்ரேல் காசால என்ன பண்ணுதுன்னோ இல்லை யூஎஸ் ஈரானில் என்ன பண்ணுறாங்கன்றதோ மட்டும் இல்லை, அது மட்டும் காரணம் கிடையாது. இது எதை பற்றினதுன்னா, இந்த இராணுவ இயந்திரம் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காகவே வளரும் நாடுகள்கிட்ட இருந்தும், அதுலேயும் ரொம்பவும் நலிவடைஞ்ச நாடுகள்கிட்ட இருந்தும் பிடுங்கப்படுற ஒரு விஷயம் இது. அவங்களோட வாழ்வாதாரத்தை அழித்து தான் இந்த இயந்திரத்துக்கு தீனி போடுறாங்க. இப்போ நீங்கள் வெடிமருந்துகள், பீரங்கிகள், போர் விமானங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள்னு இதையெல்லாம் கணக்கு பார்க்குறதுல தான் குறியாக இருக்கீங்க. அப்புறம் களத்தில் இறங்குற வீரர்கள், இதையெல்லாம் கணக்கு பார்க்குற நீங்கள் ஏன் கார்பனை கணக்கு பார்க்குறீங்க? இதை பற்றி யாருமே உங்ககிட்ட சொல்ல விரும்புறது இல்லை. இந்த உலகத்திலேயே ஹைட்ரோ கார்பன்ஸை அதிகமாக பயன்படுத்துகிற ஒரே நிறுவனம் அமெரிக்க இராணுவம் தான். போர்கள்னால அதிகப்படியான எமிஷன்ஸ் உருவாகுது. இந்த எமிஷன்ஸ் தட்பவெப்ப நிலையை சீர்குலைக்குது. இப்படி கிளைமேட் மாறும்போது மொத்த மக்களுமே கஷ்டப்படுறாங்க. உண்மையை சொல்லப்போனால் நம்ம ஏற்கனவே பாதிக்கப்பட்டுட்டோம். இதனால் நம்ம வாழ்க்கை தரம், மருத்துவ செலவுகள், ஏன் நாட்டோட ஜிடிபி கூட அடி வாங்குது. இதோட பாதிப்பு ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. அதை துல்லியமாக அளவிடவும் முடியும். ஆனாலும் மனிதர்கள் தொடர்ந்து சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த உண்மையை ஒரு புனிதமாக வச்சுருக்கணும்னு நினைக்கிறாங்க. யுத்தங்கள் ஒரு பொழுதுபோக்காக மாறிடுச்சு இல்லையா? காலம் காலமாக மனித இனம் இதைத்தான் பண்ணிகிட்டு இருக்கு. வேறு வேலையே இல்லாத மாதிரி போய் சண்டை போடுறது. நமஸ்தே ஆச்சாரியஜி. ஆச்சாரியஜி, இந்த வாரம் தி பைனியரில் நீங்கள் எழுதின கட்டுரையை படித்தேன். அதுக்கு தி கிளைமேட் காஸ்ட் ஆஃப் தி ஃபார்மேஷன் அப்படின்னு தலைப்பு வச்சுருந்தீங்க. இப்போ நடக்கிற போர்களோட பின்னணியில் அதை எழுதியிருந்தீங்க. அதில் நீங்கள் குறிப்பிட்டிருந்த சில உண்மைகள் எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதனால எனக்கு தெளிவு தேவைப்படுற சில முக்கியமான பாயிண்ட்ஸ் பற்றி உங்ககிட்ட விவாதிக்கலாம்னு வந்தேன். ஆரம்பத்திலேயே அது சொல்லுது பாருங்க, உலகத்தோட எல்லா மிலிட்டரிகளையும் ஒன்னா சேர்த்தா மொத்த குளோபல் கிரீன் ஹவுஸ் எமிஷன்ல சுமார் 5.5% அவங்களோடது தான். இது உலகத்தோட மொத்த கமர்ஷியல் பிளைட்ஸ் வெளியேற்ற கார்பனை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகம். திகைக்க வைக்கிற ஒரு ஸ்டாட்ஸ் இது. அது வெறும் 2% பக்கத்தில் தான் வருது. ஆனால் இது நம்ம ரேடாரில் சிக்கவே மாட்டேங்குது. எப்பவுமே இல்லை. நம்ம எப்பவும் விமான பயணத்தை பற்றியும் பேசும்போது ஏதோ அது ஒரு மிகப்பெரிய பாவங்கிற மாதிரி மற்றவங்களை இழிவாக பேசுகிறோம். ஒருத்தர் வெக்கேஷனுக்காக ஐரோப்பாவுக்கு ஃப்ளைட்டில் போகிறாருன்னா அவரை கிண்டல் பண்ணுறதும் நக்கல் அடிக்கிறதுமா இருக்கும். இது நிஜமாவே ஆச்சரியமாக இருக்குது. இந்த உலகத்தோட இந்த போர் இயந்திரங்கள், அது பொது விமான போக்குவரத்து மொத்த இண்டஸ்ட்ரியும் சேர்த்து வெளியேற்றுற கார்பனை விட 3 மடங்கு அதிகமாக இவங்க வெளியேற்றுறாங்க. இது ஏன் நமக்கு தோணவே மாட்டேங்குதுன்னு தெரியுதுங்களா? ஒரு காரணம் இருக்கு. 97 கியோட்டோ பேச்சுவார்த்தையின் போது ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. உலக நாடுகளோட இந்த மிலிட்டரி எமிஷன்களை கணக்கிலேயே காட்டக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்கா ரொம்பவே தீவிரமாக வற்புறுத்தினாங்க. அந்த அழுத்தமான கோரிக்கைக்கு முன்னாடி மற்ற நாடுகளும் வேற வழி இல்லாமல் சம்மதிச்சிட்டாங்க. அன்னையிலிருந்து இந்த உலகம் மொத்தமாக எதையோ மறந்த மாதிரி, ஒரு கூட்டு மறதியில் மற்ற பக்கம் பார்த்துட்டு இருக்க முடிவு பண்ணிடுச்சு. நம்ம எல்லா சின்ன சின்ன விஷயங்களையும் நுணுக்கமாக பார்க்குறோம். ஆனால் இந்த கண்ணு முன்னாடியே மலை போல நிற்கிற ஒரு உண்மையை, அந்த பெரிய யானையை நம்ம அப்படியே விட்டுடுறோம். அதுதான் இந்த இராணுவ எமிஷன்ஸ். உலகமே கிளைமேட் சேஞ்ச் பற்றி இவ்வளோ கவலைப்படுற இந்த சூழலில் யாருமே கண்டுக்காத அந்த மறைக்கப்பட்ட உண்மையை ஒரு தெளிவான நம்பர் சொல்லி நீங்கள் வெளியே கொண்டு வந்தீங்க பாருங்க. அது ஒரு சிறப்பான விஷயம். அது உலக விமான போக்குவரத்து துறை வெளியேற்றுற கார்பன் அளவை விட இந்த போர் இயந்திரங்கள் வெளியேற்றுறது 3 மடங்கு அதிகம். ஆமாம், சொல்லப்போனால் இந்த நம்பரே ரொம்ப குறைச்சலாக சொல்லப்பட்டது தான். இந்த எமிஷன்ஸ் அளவு குறைச்சலாக காட்டப்படுது. ஏன்னா இதை துல்லியமாவோ இல்லை கட்டாயமாவோ அரசாங்கங்களுக்கு தெரிவிக்கணும்னு எந்த ஒரு சட்டப்பூர்வ கடமையும் கிடையாது. இந்த கணக்கு காட்டுற வேலையே பெரும்பாலும் நடக்கிறதில்ல. அப்படியே சில நாடுகள் முன்வந்து தங்களோட மிலிட்டரி எமிஷன்ஸ் இவ்வளோதான்னு சொன்னாலும் அவங்க சொல்கிறது உண்மையா இல்லையான்னு சரிபார்க்கறதுக்கு உலக அளவில் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அமைப்பும் கிடையாது. சுருக்கமாக சொல்லப்போனால் இது ஒரு வாலண்டரி விஷயம் மாதிரி ஆகிடுச்சு. நாடுகள் எதை சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஏற்றுக்க வேண்டிய கட்டாயம் தான் இருக்குது. பெரும்பாலான நாடுகள் எதையுமே ரிப்போர்ட் பண்ணுறது இல்லை. அப்போ உலகத்தோட எல்லா மிலிட்டரிகளையும் சேர்த்து ஒரு தனி நாடை பார்த்தா அது உலகத்தோட 4வது பெரிய கார்பன் வெளியேற்றும் நாடா இருக்கும். 4வது.
அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு அப்புறமா உலகத்திலேயே அதிக அளவு கார்பனை வெளியேற்றுற 4வது பெரிய சக்தியாக இதுதான் இருக்கும். அந்த அளவுக்கு இதோட எமிஷன் அளவு பெருசு. ஆனால் உலக மக்களுக்கெல்லாம் ஒரு ஈகோயிக் பில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது தங்களோட ஈகோவை திருப்திப்படுத்துறதுக்காக அது இந்த வார் மெஷின்ஸ் எவ்வளவு எமிட் பண்ணுதுங்கிறத அவங்கள மறக்கவோ இல்லை கவனிக்காமல் இருக்கவோ வைக்குது. இந்த யுத்த இயந்திரங்கள் போர் நடக்கும்போது மட்டும் கார்பனை வெளியேற்றுறதில்லை. நம்ம அமைதி காலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் அந்த நேரத்துலையும் உலக நாடுகளோட இராணுவம் தங்களோட ஆயுதங்களையும் வாகனங்களையும் தயார் நிலையில் வச்சுக்க பண்ணுற அந்த வழக்கமான மெயின்டெனன்ஸ் வேலைகளே ஒரு பெரிய விஷயம்தான். போர் நடக்காத நேரத்தில் கூட இந்த இராணுவ இயந்திரங்கள் வெளியேற்றுற கார்பன் அளவு நாம் நினைக்கிறத விட ரொம்பவே அதிகம்தான். ஒரு போர் நடக்காத நேரத்தில் கூட அமைதியாக இருக்கிற அந்த சூழல்லையும் இந்த எமிஷன் வெறும் போர் நடக்கும்போது மட்டும் வர்றதில்லை. ஆயுத தயாரிப்பு, பொருளியல் மேலாண்மை, கப்பல் போக்குவரத்து, அப்புறம் இராணுவம் தயார் நிலையில் இருக்க செய்கிற அந்த வழக்கமான பயிற்சி ஒத்திகைகள், அது மட்டும் இல்லாமல் இராணுவ விமானங்களோட இடைவிடாத நகர்வுகள், இன்னும் சொல்லப்படாத எவ்வளவோ விஷயங்கள் ஒன்றா சேர்ந்து தான் நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த பெரிய கார்பன் பாதிப்பை உருவாக்குது. இந்த ஒவ்வொரு செயலோட தாக்கமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உண்மையை சொல்லப்போனால் இந்த காலநிலை மாற்றத்தோட மோசமான பாதிப்புகளை சமாளிக்கிறதுக்கும் அதை சரி செய்யவும் உலக அளவில் நமக்கு தேவைப்படுற அந்த பெரிய நிதி ஆதாரம் இருக்கு பாருங்க. அதுவும் குறிப்பாக இந்த வளர்ச்சி அடைந்து வர்ற நாடுகள் மற்றும் அந்த நாடுகள்லேயே ரொம்பவும் மோசமாக பாதிக்கப்படக்கூடிய ஏழை நாடுகள் தங்களை பாதுகாத்துக்க தேவைப்படுற அந்த மொத்த தொகையை எடுத்து பார்த்தா அது இந்த உலகத்தோட யுத்த இயந்திரங்களை ஒரு வருஷம் ஓட்டுறதுக்கு தேவைப்படுற பணத்தில் ஒரு சின்ன பங்கு கூட இல்லை. அதாவது போருக்காகவும் ஆயுதங்களுக்காகவும் நாம் செலவழிக்கிற தொகையோடு ஒப்பிடும்போது அந்த பணம் ரொம்பவே குறைவு தான். போர் செய்கிறது இல்லை, போர் செய்கிறதுங்கிறது வேற விஷயம். இந்த இராணுவ இயந்திரங்கள் வழக்கமான பராமரிப்புக்காக எடுத்துக்கிற அந்த மொத்த தொகையிலிருந்து ஒரு வெறும் 15% மட்டும் நாம் எடுத்துக்கிட்டா போதும். அந்த ஒரு சின்ன பங்கே இந்த வளர்ந்து வர்ற நாடுகள் காலநிலை மாற்றத்தோட பாதிப்புகளை சமாளிக்கவும் தங்களை பாதுகாத்துக்க தேவையான அந்த மொத்த நிதியுதவியையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு போதுமானது. ஆனால் இதை பற்றி யாருமே எப்பவுமே பேசுகிறதே இல்லை. நாம் பாரிஸ் ஒப்பந்தத்தின் கீழே இருக்கிற இலக்குகளை அடையணும்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அதுக்கு நிதி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு காரணமும் சொல்கிறோம். உண்மையிலேயே நிதி ஒரு பிரச்சனையா, இல்லை எல்லாரும் சேர்ந்து அந்த பக்கம் பார்க்காம இருக்கிற ஈகோவா? இதை நம்ம பேசவே மாட்டோம். இது ரெண்டையும் வேற வேற பிரச்சனையா பார்க்கிறோம். காலநிலை தேவைகளை கவனிக்க நிதி இல்லைன்னு மட்டும் சொல்லிக்கிறோம். ஒரு பக்கம் வறுமை, குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லித்தர சரியான பள்ளிக்கூடங்கள் இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தா உலக நாடுகள் கிட்ட இருக்கிற புவிசார் அரசியல் சிக்கல்களும் எல்லை பகுதிகளில் அடிக்கடி நடக்கிற அந்த சின்ன சின்ன மோதல்களும் நிம்மதியை கெடுக்குது. ஆனால் கொடுமை என்னன்னா, நாம் இது எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று தொடர்பில்லாத தனித்தனி பிரச்சனைகளாக பார்க்குறோம். ஒவ்வொன்றையும் தனித்தனி பெட்டிகளுக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம். இதுக்கு பின்னாடி ஒரு மிக மோசமான கெட்ட உள்நோக்கம் இருக்குது. அது என்ன நோக்கம்னு உங்களுக்கு தெரியுமா? இது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வைப்பதன் மூலமாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இருக்கிற அந்த பொதுவான மையம், பொதுவான ஆதாரம், அந்த பொதுவான வேற நீங்கள் பார்க்காம தப்பிச்சிடலாம். ஆனால் உண்மை என்னன்னா, இந்த காலநிலை நெருக்கடியும் நிலங்களை ஆக்கிரமிக்கணும்னு மனிதனுக்கு இருக்கிற அந்த ஆசையும் புவிசார் ஆதிக்கமும் எல்லாமே ஒரே இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. எதையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிற அந்த தனி மனித ஈகோவோட பசி என்னைக்குமே அடங்காத ஒன்று இல்லையா? அங்கிருந்து தான் போர்கள் உருவாகுது. ஈகோவுக்கு என்ன கிடைச்சாலும் அது ஒருபோதும் திருப்தி அடையாது. அந்த பசியிலிருந்து தான் உலகத்தையே ஆளணும்னு நினைக்கிற அந்த ஆதிக்க வெறி பிறக்குது. அதே இடத்துல இருந்து தான் ஒவ்வொரு தனி மனித நுகர்வோருக்கும் அடங்காத ஆசை உருவாகுது. வீடு முழுக்க பொருட்களை சேர்க்கணும், இது வேணும், அது வேணும், இன்னும் அதிகமான குழந்தைகள், இன்னும் நிறைய சுற்றுலா, நிறைய வாகனங்கள், இப்படி எதையாவது சேர்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. கடைசியில் இது எல்லாமே அதிகப்படியான கார்பன் வெளியேற்றத்துக்கு தான் வழிவகுக்குது. இது எல்லாமே மனுஷனுக்குள்ளே இருக்கிற அதே ஒரே மையத்திலிருந்து தான் உருவாகுது. எந்த ஒரு அறியாமை புள்ளி ஒரு மனுஷனை எதையும் யோசிக்காம தேவையில்லாததை வாங்கி நுகர தூண்டுதோ அதே அறியாமை புள்ளி தான் அவரை மற்றவங்களோட சிந்திக்காம சண்டையிடவும் ரத்தம் சிந்தவும் வைக்குது.
நுகர்வும் போரும் வேற வேற இல்லை. ரெண்டுமே ஒரே ஒரு அடங்காத ஈகோவோட வெளிப்பாடு தான். இதோட தொடக்க புள்ளி ஒன்று தான். நாம் ஏன் இதையெல்லாம் தனித்தனி பிரச்சனைகளாக பார்க்க விரும்புகிறோம்னு நான் முன்னாடியே சொன்னேன். ஏன்னா இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பார்த்தா இதெல்லாம் வேற வேற இல்லைன்னு நம்ம ஒத்துக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் ஒரே மரத்தோட 2 கிளைகள், அவ்வளவுதான். கவனிக்காமல் விடுறதை பற்றி நீங்கள் சொன்னீங்க. அதுதான் எனக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியாக இருந்துச்சு. அந்த புள்ளி விவரங்கள் ஒரு பக்கம் அதிர்ச்சியை கொடுத்தாலும் இதை பற்றி எனக்கு இது நாள் வரைக்கும் தெரியாமலே போயிருச்சு அப்படிங்கிற உண்மை தான் அதை விட பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஆமாம், ஏன்னா இதை பற்றி உங்களுக்கு யாரும் சொல்ல விரும்புறதில்லை. ஏன்னா இது ஒரு பெரிய ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கணும். சொல்லப்போனால் இது யாராலையும் தொட முடியாத ஒரு புனிதமான விஷயமாகவே மறைக்கப்பட்டிருக்கு. இது வெறும் ரகசியம் மட்டும் இல்லை, இது புனிதமானது. நம்ம எப்போதுமே புனிதமான ஒன்றை தொடக்கூடாது இல்லையா? அந்த புனிதமான விஷயத்தை நம்ம கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது. அதனால தான் இந்த விஷயங்கள் எதுவும் பொதுவெளியில் கொண்டு வரப்படுவதில்லை. அப்படி செஞ்சா அந்த ஈகோவோட புனிதமான சிலைகள் கேள்விக்குள்ளாக்கப்படும். அந்த பிம்பங்களில் ஒன்று தான் இந்த யுத்தம். நான் சண்டை போடணும், அது என்னோட கட்டாயம், அப்போ தான் எனக்கு பாதுகாப்பு கிடைக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நிஜமாவே இந்த செயல்கள் எல்லாமே உங்களுக்கு பாதுகாப்பை தருதுன்னு நீங்கள் உண்மையாகவே நம்புறீங்களா? நிச்சயமாக நமக்கு தெரியும், மனித குலத்தோட வரலாறுங்கிறது ஒரு வகையில் போர்களோட வரலாறு தான். ஆனால் அந்த போர்கள் எல்லாம் சேர்ந்து இது நாள் வரைக்கும் நமக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பை கொடுத்துருக்கா? கண்டிப்பாக இல்லை. இருந்தாலும் அந்த ஈகோ தொடர்ந்து தனக்குத்தானே பொய் சொல்லிக்கிட்டே இருக்குது. இது ஒரு அவசர நிலை, இப்போதைக்கு வேறு வழியே இல்லைன்னு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்குது. அதனால் கார்பன் அளவை எண்ணி நேரத்தை வீணடிக்க முடியாது, இப்போ சண்டை தான் முக்கியம்னு அது சொல்லுது. ஆமாம், இப்போதைக்கு நீங்கள் போர்க்கருவிகளை தான் எண்ணணும். போர் விமானங்கள், ஜெட் விமானங்கள், போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், இது எல்லாத்தையும் கணக்கு எடுக்கணும். எத்தனை வீரர்கள் இருக்காங்க, களத்தில் எத்தனை போர் வீரர்கள் நிற்கிறாங்கிற எண்ணிக்கையை தான் இப்போ நீங்கள் கவனிக்கணும்னு அந்த ஈகோ சொல்லுது. ஏன் இப்போ போய் கார்பன் அளவு எண்ணிட்டே இருக்கீங்க? கார்பன்கிறது எல்லாம் காலண்டர் விஷயம், அது நாளைக்கு பார்த்துக்க வேண்டிய ஒன்று. இப்போதைக்கு அது அவசியம் இல்லாதது. இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய அவசர நிலை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இது ஏதோ எதிர்காலத்தில் வரப்போகிற விஷயம் இல்லை. ஆனால் நாம் ஒரு பெரிய நாடகத்தை நடத்திட்டு இருக்கோம். அதாவது நாம் எதையெல்லாம் நம்மளோட தேவைகள் அப்படின்னு சொல்கிறோமோ அதை பாதுகாக்கிறது தான் முக்கியம்னு நினைக்கிறோம். ஒட்டுமொத்த மனித இனத்தோட இருப்புக்கும் நம்மால் இன்னைக்கு அழிஞ்சுக்கிட்டு இருக்கிற லட்சக்கணக்கான மற்ற உயிரினங்களோட இருப்புக்கும் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை விட நம்ம தேவைகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் தர்றோம். நீங்கள் இதெல்லாம் புனிதமானதுன்னு சொன்னீங்களோ அதை நினச்சி பார்க்கும்போது நீங்கள் குறிப்பிட்ட அந்த கியோட்டோ நெறிமுறை என் ஞாபகத்துக்கு வருது. 1997 அமெரிக்கா ரொம்ப தீவிரமாக அழுத்தம் கொடுத்து இதுக்கான ஆதரவை திரட்டினாங்க. எதுக்காகனா இந்த முக்கியமான விஷயத்தை அந்த ஒப்பந்தத்திலிருந்து முற்றிலுமாக விலக்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும், உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆனால் இந்த உண்மை எங்குமே அரிதாக தான் சொல்லப்படுது, அல்லது பெரும்பாலும் யாருமே இதை பற்றி எங்கேயுமே சொல்லப்படல. அதை விட ஆச்சரியமான விஷயம் என்னென்னா 1997 அமெரிக்காவில் ஒரு ஜனநாயக கட்சி ஆட்சி தான் நடந்துட்டு இருந்தது. அவங்க பொதுவாக சூழலியலுக்கு ஆதரவானவங்கன்னு சொல்லப்படுறவங்க. ஆனால் அவங்களே தான் இந்த விஷயத்தை ஒப்பந்தத்தில் இருந்து நீக்கிறதுக்காக தீவிரமாக வேலை செஞ்சாங்க. காலநிலை மாற்றத்துக்காக போராடுற அமைப்புகள் கிட்ட இருந்து கூட இதை பற்றி நம்ம அரிதாத்தான் கேள்விப்படுறோம். அமைதி காலமாக இருந்தாலும் சரி, போர்க்காலமாக இருந்தாலும் சரி, இராணுவ நடவடிக்கைகள் தான் கார்பன் வெளியேற்றத்துக்கு ஒரு மிக முக்கியமான மற்றும் பேரழிவை உண்டாக்குற காரணியாக இருக்குங்கிற உண்மையை யாருமே சொல்கிறது இல்லை. இதை நம்ம விவாதிக்கவே முடியாத ஒரு விஷயமா எடுத்துக்கிறோம். இதை ஒரு மாற்றவே முடியாத வாழ்வாதார விதியாகவே நம்ம ஏற்றுக்கிட்டோம். இதை கேள்வி கேட்கவோ அல்லது மாற்ற முயற்சி பண்ணவோ கூட நமக்கு உரிமை இல்லைங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. ஆமாம், இது ஒரு வகையான புனித கட்டளை மாதிரி. இதை நம்ம எதிர்க்கிறதோ அல்லது சவால் விடுறதோ இருக்கட்டும், இதை நிமிர்ந்து பார்க்க கூட நமக்கு துணிச்சல் வராத அளவுக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆமாம், நம்ம இந்த திசையில் திரும்பி பார்க்காததோட விளைவு என்னென்னா, நீங்கள் உங்கள் கட்டுரையில் குறிப்பிட்டிருந்த மாதிரி உலகளாவிய இராணுவ செலவுகள் ப்ளஸ் $2.7 ட்ரில்லியன் தொற்றுச்சு. இது முந்தைய வருஷத்தை விட 9.4% அதிகம். பனிப்போருக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய உயர்வு இதுதான். ஆமாம், உலகளாவிய இராணுவ செலவுகளுக்கும் உலகளாவிய கார்பன் வெளியேற்றத்துக்கும் இடையே ஒரு நேரடியான தொடர்பு இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி அந்த ஒப்பந்தம் கையெழுத்தான காலத்தோட அளவுகளோடு ஒப்பிடும்போது 2030 வருஷத்துக்குள்ள நம்ம வெளியேற்றுற கார்பன் அளவை 44% வரைக்கும் குறைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போது அந்த அளவுக்கு கார்பன் வெளியேற்றத்தை குறைக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி இராணுவ செலவுகளையும் நாம் குறைச்சி தான் ஆகணும். ஆனால் அதுக்கு நேர்மாறாக நாம் இப்போ என்ன பார்த்துட்டே இருக்கோம்னா, நீங்கள் குறிப்பிட்டது போல் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு இராணுவ செலவுகள் வருடாந்திர அடிப்படையில் மிகப்பெரிய உயர்வை சந்திச்சிருக்கு.
இது ஒரு நல்ல அறிகுறி கிடையாது, கண்டிப்பாக இல்லை. உலகளாவிய இராணுவ செலவுகளில் 9%, 10% உயர்வுங்கிறது மோசமான விஷயம். ஆனால் இதையும் நியாயப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக அவங்கக்கிட்ட காரணங்கள் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் சொல்லுவீங்க, இது ஒரு தேசத்தோட கட்டாயம்னு. நம்மளோட இருப்பே இப்போ ஆபத்தில் இருக்குது, எதிரி வந்து நம்மளை கொன்னுடுவார், அதனால தான் இதையெல்லாம் நம்ம செஞ்சாகணும்னு நீங்கள் கண்டிப்பாக நியாயப்படுத்துவீங்க. எதிரி நம்மை கொல்லலாம் அல்லது கொல்லாமலும் போகலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நம்மளோட இந்த பாதுகாப்பற்ற உணர்வு தான் நம்மை கொல்லப் போகுது. அந்த பாதுகாப்பற்ற உணர்வுங்கிறது தன்னை பற்றி ஆராய்ந்து பார்க்காத ஒரு ஈகோவோட ஒரு நிரந்தரமான குணம். ஈகோவோட அந்த பாதுகாப்பற்ற உணர்வை பற்றி நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கலைன்னா அதுவே உண்மைன்னு ஈகோ தொடர்ந்து முத்திரை குத்திட்டே இருக்கும். ஆமாம், எனக்கு பாதுகாப்பு இல்லை, அதுதான் நிஜம். அதனால் அந்த பயத்தோட அடிப்படையில் செயல்பட எனக்கு முழு உரிமை இருக்குது. என்னோட எல்லா செயல்களும் நியாயமானவை தான், ஏன்னா உண்மையிலேயே நான் பயத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு அது தன்னைத்தானே நியாயப்படுத்திக்கும். அந்த குறிப்பிட்ட கட்டுரையில் வந்திருந்த ஒப்பீடுகள் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த பூமியிலேயே ஹைட்ரோ கார்பன் எரிபொருளை மிக அதிகமாக பயன்படுத்துகிற ஒரே நிறுவனம் அமெரிக்க ராணுவம் தான். ஸோ அமெரிக்க ராணுவத்தை ஒரு தனி நாடாக நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டால் அது போர்ச்சுகல், ஸ்வீடன் மற்றும் டென்மார்க் ஆகிய நாடுகளை விட அதிக எரிபொருளை பயன்படுத்துகிற நாடாக இருக்கும். இந்த விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லணும். இந்த ஒட்டுமொத்த பூமியிலேயே ஹைட்ரோ கார்பன் எரிபொருளை மிக அதிகமாக பயன்படுத்துகிற ஒரே நிறுவனம் அமெரிக்க ராணுவம் தான். அமெரிக்கா ஒரு வல்லரசாக அனுபவிக்கிற அந்த பெரிய அதிகாரமும் செல்வாக்கும் முக்கியமாக அதோட இராணுவ பலத்தினால தான் கிடைக்குது. அமெரிக்கா தன்னோட இராணுவத்துக்காக செலவு பண்ணுறதால தான் இந்த நிலையை அடைஞ்சிருக்கு. அது வெளியேற்ற அந்த பிரம்மாண்டமான கார்பன் அளவு தான் அதை வல்லரசாக வச்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? நீங்கள் எவ்வளவு அதிகமாக கார்பனை வெளியேற்றுறீங்களோ, எவ்வளவு அதிகமாக இயற்கையை அழிக்கிறீங்களோ, அவ்வளவு பெரிய வல்லரசாக நீங்கள் இருப்பீங்க. ஆனால் இந்த நிலைமை சீக்கிரமே மாறப்போகுது. ஏன்னா இதை மாற்றுறதுக்கு நாம் புதுசாக எதுவும் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் இமயமலையில் ஏற வேண்டியதில்லை அல்லது பெரிய சாதனைகளை படைக்க வேண்டியதும் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், கார்பன் வெளியேற்றுறதை நிறுத்தணும். புதுசாக ஒரு விஷயத்தை சாதிக்கிறத விட ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற ஒரு தப்பான விஷயத்தை நிறுத்துறது ரொம்பவே சுலபம். அதனால் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த அழிவு பாதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது தான். நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிற காரியம் எவ்வளவு தேவையற்றதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து பின்வாங்கினாலே போதும். இது ரொம்பவே சுலபமான விஷயம்தான். ஆனால் துரதிருஷ்டவசமாக அப்படி ஒரு மாற்றம் நடக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் கண்ணுக்கெட்டுன தூரம் வரைக்கும் தெரியலை. மனிதகுலம் இந்த சரிவில் ரொம்ப வேகமாக வழுக்கிட்டு போயிட்டே இருக்கு. வேகம் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. நீங்கள் இங்கே குறிப்பிட்ட மாதிரி ஒரு போரை தொடங்குற அதே ஈகோ தான் கார்பனை எரிக்கிறதை நிறுத்த முடியாத ஈகோவாகவும் இருக்குது. இது ரெண்டுமே வேறு வேறு ஈகோ கிடையாது, ஒரே மாதிரியான பிரச்சனையை கொண்ட ஒரே ஈகோ தான். அதே ஈகோ தான் எனக்குள்ள இருக்கிற அந்த இன்னும் வேணும் அப்படிங்கிற தாகம் எங்கிருந்து வருதுன்னு என்னால் புரிஞ்சுக்கவே முடியல. ஏன் எனக்குள்ள இன்னும் அதிகமாக நுகரணுங்கிற வேட்கை இருக்குன்னு எனக்கு தெரியலை. ஏன் ஒவ்வொரு வார இறுதியிலும் ஷாப்பிங் மால் நோக்கி ஓடணும்னு எனக்கு தோணுதுன்னும் புரியல. ஏன் என்கிட்ட இன்னும் அதிகமாக சேர்ந்துட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு எனக்கே தெரியலை. அதே மாதிரி மற்றவங்களோட நிலத்தையோ அவங்களோட எண்ணெய் கிணறுகளையோ அல்லது அவங்கக்கிட்ட இருக்கிற வேற எதையோ திருடணும்னு ஏன் எனக்கு தோணுதுன்னு எனக்கு தெரியலை. மற்றவங்களோட விளைநிலங்கள், இயற்கை வளங்கள்னு எதை வேணும்னாலும் அபகரிக்கணும்னு தோணுது. எனக்கு எதுவுமே தெரியல. என்னோட உந்துதல்களுக்கு ஏற்றபடி நான் சும்மா செயல்பட்டுட்டே இருக்கேன். ஆனால் அந்த உந்துதல்கள் உண்மையிலேயே என்னோடது கிடையாது, அது அந்த ஈகோவோடது. உண்மையை சொல்லப்போனால் இந்த ஈகோங்கிறது மனிதர்கள்கிட்ட இருக்கிற ஒரு வகையான நோய் மாதிரி தான். ஆமாம், நீங்கள் ஒரு நோயோட பாதிப்பிலிருந்து செயல்படும்போது உங்களோட எந்த ஒரு செயலும் ஆரோக்கியமானதாக இருக்க முடியாது இல்லையா? இது ஒரு வைரஸ் தொற்று மாதிரி தான். அந்த வைரஸ் உங்களோட குணத்தையே மாற்றி உங்களை கட்டுப்படுத்துது. இப்போ உங்களோட நடத்தை உங்களோடது கிடையாது, அது அந்த வைரஸோடது. இப்போ உங்களோட வேலை அந்த வைரஸோட கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, அதை உங்களை விட்டு அகற்றுறது தான். ஒரு புத்திசாலித்தனமான மனித குலமும் விழிப்புணர்வுள்ள நாகரிகங்களும் முதல்ல செய்ய வேண்டிய காரியம் இதுவாகத்தான் இருக்கணும். ஆனால் நாம் அந்த வைரஸால் பாதிக்கப்பட்டு அதோட கட்டளைகளை நிறைவேற்றுறதுல தான் ரொம்ப மும்முரமாக இருக்கும். அந்த வைரஸ் வேறு எதுவும் இல்லை, அது ஒரு குறைபாடு அல்லது முற்றுப்பெறாத நிலை. அது எப்பவும் ஒன்று தான் சொல்லுது,
எனக்கு இன்னும் வேணும், எனக்கு இன்னும் வேணும், எனக்கு இன்னும் அதிகமாக வேணும், இந்த ஒட்டுமொத்த பூமியையே தூக்கி கொடுத்தா கூட அந்த வைரஸோட பசிக்கு அது பத்தாது. ஏன்னா அந்த வைரஸை பொறுத்தவரை எதுவுமே பத்தாது. இப்போது வந்து இது ஒரு பின்னூட்ட வளையமாக மாறிடுச்சு. உங்கள் கட்டுரை குறிப்பிட்டது போல கஷீஸ் போர்கள் வந்து உமிழ்வுகளை உருவாக்குகின்றன. உமிழ்வுகள் மேலும் காலநிலை மாற்றத்தை வேகமாக்குகின்றன, பிராந்தியத்தை நிலை தடுமாறச் செய்கின்றன. உண்மைதான். போர்கள் பிரம்மாண்டமான நச்சு உமிழ்வுகளை உருவாக்குது. அந்த உமிழ்வுகள் இந்த உலகத்தோட பருவநிலையை நிலைகுலைய வைக்குது. எப்போ ஒரு பருவநிலை நிலைகுலையுதோ அப்போது ஒட்டுமொத்த மக்கள் தொகையுமே அதனால் பாதிக்கப்படுது. முக்கியமாக நம்மளோட விவசாய உற்பத்தி முறைகளே தலைகீழாக மாறுது, உருக்குலையுது. மக்களோட இடப்பெயர்வு பெருமளவில் நடக்கும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குது. அந்த பதற்றமே மறுபடியும் ஒரு போருக்கான அஸ்திவாரத்தை அமைக்குது. அப்போது அதாவது அதிகப்படியான கார்பன் வெளியேற்றம் ஒரு மிகப்பெரிய காலநிலை பேரழிவை உருவாக்கும். அந்த பேரழிவினால் ஏற்படுற வளப்பற்றாக்குறை சமூகங்களுக்கு இடையில் பெரிய பதற்றத்தை உண்டாக்கி கடைசியில் அது இன்னும் அதிகமான போர்களுக்கு வழிவகுக்கும். இது ஒரு துரதிருஷ்டவசமான சூழல். இந்த விஷயத்தை இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்க நம்ம எப்போ பார்த்தாலும் ஈவி எலக்ட்ரிக் கார் பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம், க்ரீன் எனர்ஜி, அப்புறம் அந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி பேசுகிறோம். அதெல்லாம் நல்லது தான், அதில் சந்தேகமே இல்லை. அதே மாதிரி மரம் நடுறதை பற்றியும் விடாமல் பேசுகிறோம். இதெல்லாம் ரொம்ப சரியான விஷயம்தான். ஆனால் ஒரே ஒரு நவீன ரக குண்டு வெடிக்கும்போது அது எவ்வளவு பெரிய அளவிலான கார்பன் வெளியேற்றத்தை உருவாக்குதுங்கிற அந்த அளவு பற்றி நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? இந்த சினிமாவிலலாம் காட்டுறாங்களே, அதை நம்ம கொண்டாடுவோம். ஆனால் அது எதிரி மேலே விழணும் இல்லையா? அந்த ஒரு சாதாரணமான பாம், ஒரு ஆவரேஜ் ரக குண்டு எதிரி மேலே விழும்போது என்ன ஆகுதுன்னு யோசிச்சிருக்கோமா? நான் இன்னும் பெரிய ரக குண்டுகளை பற்றி பேசலை, சாதாரணமான குண்டுகளை பற்றி தான் கேட்குறேன். நான் இந்த சார் பாம் இல்லை ஃபேட் பாய் ரகங்களை பற்றி சொல்லலை. நம்ம அந்த மாதிரியான பெரிய குண்டுகளை பற்றி இப்போ பேசலை இல்லையா? இந்த சாதாரணமான ஒரு குண்டு, அதாவது இந்த அன்றாட போர்களில் பயன்படுத்தப்படுற பாமாக எடுத்துக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு குண்டு வெடிக்கும்போது வெளியாகிற கார்பன் வெளியேற்றம் எந்த அளவில் இருக்கும் தெரியுமா? ஒரு கார் சுமார் 1000, 2000 இல்லை 5000 கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சால் எவ்வளவு புகையை வெளியேற்றுமோ அந்த ரேஞ்சில் இருக்கும். இது அந்த பாம் எவ்வளவு பெருசுங்கிற அளவு பொறுத்தது. நான் இந்த அளவுகோலை பார்த்து கொண்டிருந்தேன். இது வந்து வெடிப்பை மட்டுமே பற்றியது. நீங்கள் வந்து லேண்டத்து ஜெட் விமான எரிபொருளையும் மற்றுள்ள அனைத்தையும் சேர்த்தால் இது வந்து 1,50,000 கிலோமீட்டர், 1.5 லட்சம். யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு காரை 1.5 லட்சம் கிலோமீட்டர் தூரம் ஓட்டுறதுக்கு சமம் இது. அது பூமியின் சுற்றளவின் 4 மடங்காகும். இந்த பூமியையே 4 தடவை சுற்றி வந்தால் எவ்வளவு ஆகுமோ அந்த அளவு இல்லையா? அப்படி 4 தடவை சுற்றினா கூட ஒரு மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள இடத்துல நீங்கள் ஒரு பாம் போடும்போது வர்ற அந்த எமிஷன்ஸை விட குறைவாக தான் எமிட் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு கட்டிடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஏற்கனவே கார்பன் பதிஞ்சு போயிருக்கும். நீங்கள் அதை தரைமட்டமாக்கும் போது அந்த பழைய கார்பன் எல்லாமே திரும்பவும் வளிமண்டலத்துக்குள்ளே ரிலீஸ் ஆகிடுது. அது மட்டும் இல்லை, அதை அழிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அதை உருவாக்கணும், கட்டணும், அதுக்கு இரும்பு அப்புறம் ஸ்டீல் பயன்படுத்தணும். இந்த 2 தொழிற்சாலைகள் தான் உலகத்திலேயே மிக அதிகப்படியான கார்பனை வெளியேற்றுறது. யோசிச்சு பாருங்க, நம்ம பெருமையாக கொண்டாடுற அந்த ஒரே ஒரு பாம்பு ஏற்படுத்துகிற ஒட்டுமொத்த தாக்கத்தை கணக்கில் எடுத்தா அது ஒரு கார் இந்த பூமியையே 4 தடவை சுற்றி வர்றதுக்கு சமம். அந்த வெடிப்பில் சிதைகிற கட்டிடங்கள்லேருந்து வெளியேறுற கார்பன், அப்புறம் அதை மறுபடியும் கட்ட பயன்படுத்த போகிற இரும்பு, சிமெண்ட்னு எல்லாத்தையும் சேர்த்தா அந்த ஒரு நொடி அழிவு நம்மளோட பல வருஷ பசுமை முயற்சிகளை அப்படியே காலி பண்ணிடுது. நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? நான் ஈவி பயன்படுத்துகிறேன், அதனால் நான் ஒரு நல்லவன்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் போர்களுக்கு ஆதரவாக ஓட் பண்ணுறோம். அதே நேரத்தில் நான் ரொம்ப சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு உள்ளவன், பூமியை காப்பாற்றணும்னு நினைக்கிறவன்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் ரொம்ப அக்ரெசிவான சண்டை போட துடிக்கிற ஒரு அரசாங்கத்தை நாம் ஆதரிக்கிறோம். நான் பசுமைக்காக போராடுறவனுன்னு சொல்லிக்கிட்டே போர்களை வரவேற்கிறது எவ்வளவு பெரிய முரண்பாடு. நம்ம பண்ணுற அந்த சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒரு போர்னு வரும்போது அப்படியே அர்த்தம் இல்லாமல் போயிடுது. இந்த கேள்விகளை தான் ஒரு சராசரி அமெரிக்கர்கிட்ட யாராவது கேட்கணும். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பெரிய உள்மன முரண்பாடு. ஆனால் இதில் இன்னொரு பிரிவினரும் இருக்காங்க. இந்த சுற்றுச்சூழல் விவாதம் பற்றியெல்லாம் துளி கூட கவலைப்படாதவங்க. அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. ஆனால் உண்மையிலேயே சுற்றுச்சூழல் மேலே அக்கறை இருக்குன்னு சொல்கிறவங்க தான் இங்கே ஒரு பெரிய கூட்டம். அவங்கக்கிட்ட தான் நாம் இந்த கேள்வியை முன்வைக்கணும்.
உங்களுக்கு உண்மையாகவே அக்கறை இருக்குன்னா இராணுவத்தை விரிவாக்கம் பண்ணுற இல்லை இராணுவத்துக்கான நிதியை அதிகப்படுத்த துடிக்கிற ஒரு அரசாங்கத்தை நீங்கள் எப்படி ஆதரிக்கிறீங்க? அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை உங்களால் எப்படி தான் ஆதரிக்க முடியுது? ஒரு போர் விமானம் எதால் உருவாக்கப்படுது? அது எவ்வளோ எரிபொருளை உறிஞ்சுதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்லை, ஒரு இராணுவ டேங்க் நகரணும்னா அதுக்கு எவ்வளவு ஆற்றல் தேவை? ஒரே ஒரு டேங்க் குண்டு வெடிக்கும்போது அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் தெரிஞ்சும் எப்படி அமைதியாக இருக்கீங்க? நீங்கள் இன்னும் காலநிலை பற்றி பேசுகிறீங்களா? இதில் இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. நான் எங்கே தேடி பார்த்தாலும் புதுசாக தகவல்கள் கிடைக்குது. நீங்கள் உங்கள் கட்டுரையில் வேலைவாய்ப்பு பற்றி கூட குறிப்பிட்டிருக்கீங்க. அந்த தரவுகளின்படி பார்த்தா ஃபைண்ட் ஆஃப் வியூ ஒரு இராணுவ செலவீடு சராசரியாக வெறும் 5 வேலைவாய்ப்புகளை மட்டும்தான் உருவாக்குது. ஆனால் அதே அளவு பணத்தை நீங்கள் கல்வித்துறைக்காக செலவு செஞ்சால் 13 வேலைவாய்ப்புகளும், சுகாதாரத்துறைக்காக செலவு செஞ்சால் 9 வேலைவாய்ப்புகளும் உருவாகுது. நீங்கள் இந்த தரவுகள் எல்லாவற்றையும் அந்த கட்டுரையில் தெளிவாக சொல்லியிருக்கீங்க. சரி, வேலைவாய்ப்பு பற்றின விஷயத்தை இப்போதைக்கு தள்ளி வைப்போம். ஏன்னா இது வெறும் வேலைவாய்ப்புக்கான பிரச்சனை மட்டும் இல்லை. நம்ம நாட்டு பாதுகாப்புங்கிறது தான் ரொம்ப முக்கியம். மற்ற வேலைவாய்ப்பு கணக்குகள் எல்லாம் அதுக்கு அப்புறம்தான்னு மக்கள் சொல்லுவாங்க. அதனால் அந்த புள்ளியை அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சுற்றுச்சூழல் கோணத்திலிருந்து பார்த்தா இது வெறும் போரை பற்றின விஷயம் மட்டும் இல்லை. இந்த ஒட்டுமொத்த போர் இயந்திரமும் ஒரு மிகப்பெரிய பேரழிவு தான். இஸ்ரேல் காசாவில் என்ன செய்யுது, இல்லை அமெரிக்கா ஈரானில் என்ன செய்யுது, இல்லை ரஷ்யா உக்ரைனில் என்ன செய்யுதுங்கிறதோடு மட்டும் இது முடியலை. இது அதை தாண்டிய ஒரு பிரம்மாண்டமான பிரச்சனை. போர் நடக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த இராணுவங்கள் அப்படின்னு ஒன்று இயங்கிட்டு இருக்கிறது கூட இந்த உலகத்தோட காலநிலைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் தான். தனிப்பட்ட முறையில் நாம் எப்படி பாதுகாப்பற்ற உணர்வோடு இருக்க விரும்புகிறோமோ அதே மாதிரி ஒரு சமூகமாகவும் பாதுகாப்பற்ற உணர்வோடு இருக்கவே மனிதர்கள் விரும்புகிறாங்க. ஏன்னா அந்த பயம்தான் நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குது. நமக்குன்னு ஒரு பொதுவான எதிரி இருந்தால் தான் நமக்குள்ள ஒரு பிணைப்பு ஏற்படுது. நானும் பயப்படுறேன், நீங்களும் பயப்படுறீங்க. அப்போ நம்ம 2 பேரும் ஒன்றுங்கிற அந்த பாதுகாப்பற்ற உணர்வு தான் நம்மளை இணைக்குது. அப்படித்தான் நம்ம அடையாளத்தை வரையறுச்சுக்கிறோம். என் எதிரிக்கு எதிரி எனக்கு நண்பன், இதுதான் ஆழமான வேரூன்றிய தர்க்கம். நீங்கள் ஈரான் போர்ச்சூழல் பற்றி நம்ம செய்திகளில் படிக்கிறோம். ஆனால் ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கி இப்போ 4 வருஷம் ஆக போகுது. இந்த 4 வருஷ ரஷ்யா உக்ரைன் போரோட காலநிலை தாக்கம் பற்றி நீங்கள் எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? நீங்கள் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருந்த அந்த முக்கியமான விஷயம் இதுதான். அது வெளியிடப்பட்ட கார்பன் ஒரு ஒப்பீட்டு அளவில் பார்த்தா, அதாவது இந்த நடுத்தர அளவுள்ள ஐரோப்பிய நாடுகளோட மொத்த வருடாந்திர கார்பன் உமிழ்வை விட இந்த ஒரு இராணுவ இயந்திரத்தோட மாசு ரொம்பவே அதிகமானது. புரியுதுங்களா? ஆமாம். ஸ்பெயின், அப்புறம் ஆஸ்திரியா, ஹங்கரி, செக் ரிப்பப்ளிக், இந்த மாதிரி சின்ன நாடுகளை எல்லாம் ஒன்றா சேர்த்தா கூட அந்த மொத்த அளவை விட இது ரொம்பவே அதிகம். உண்மைதான். ஆனால் போரை என்றைக்குமே இந்த ஒரு கோணத்திலிருந்து யாரும் பார்க்கிறதே இல்லை, தெரியுங்களா? அதுவே இதன் முக்கியமான அம்சங்களில் ஒன்று. அப்புறம் நாம் இன்னும் இந்த மறுசீரமைப்பு பற்றி பேசவே ஆரம்பிக்கலை. உக்ரைன் இப்போ ஓரளவுக்கு முழுமையாகவே தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. அந்த நாட்டை திரும்ப கட்டணும்னா அது இன்னும் அதிகமான கார்பன் உமிழ்வை உண்டாக்கும். நம்ம இன்னும் அதை பற்றி பேசவே இல்லை. அப்புறம் நம்ம இந்த மிலிட்ரிக்காகவும் இந்த வார்ஸ்க்காகவும் செலவு பண்ணுற இந்த இமாலய தொகை இருக்கே. நீங்கள் சொன்னது போல் இதில் ஒரு சின்ன பகுதியை, ஈவன் அ ஸ்மால் ஃப்ராக்ஷன் ஒதுக்கினாலே போதும். இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸில் வளரும் நாடுகளில் நடக்கிற எத்தனையோ பிரச்சனைகளை ரொம்ப சுலபமாக தீர்த்துடலாம். விஷயம் என்னென்னா, போர்கள் ரொம்ப விறுவிறுப்பானது. ஆனால் நீங்கள் இப்போ பேசிட்டு இருக்கிற இந்த ஒரு விஷயம் ரொம்ப சலிப்பானது. இந்தியாவில் ஒருத்தர் டிவி பார்த்து சொல்கிறது. ஆமாம், வாருங்கிறது ஒரு பரபரப்பான செய்தி. வார்னா அது ஒரு ரசிக்கக்கூடிய செய்தி. வார்னா அது ஒரு வெற்றிகரமான செய்தி. ஆனால் இந்த காலநிலை பற்றி பேச ஆரம்பித்தா அது அப்படியே நம்மளை தூங்க வச்சிடும். அதனால தான் மனுஷங்க தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இது திரும்பவும் அந்த ஈகோ கிட்டேயே போய் முடியுது. அந்த ஈகோவுக்கு தன்னைத்தானே பிடிக்கிறது இல்லை, தனக்குத்தானே அது சலிச்சு போயிடுது. அதனால தான்
அது எப்பவும் ஒரு வேடிக்கை, ஒரு சாகசம், ஒரு விறுவிறுப்பு, ஒரு பொழுதுபோக்கு தேடிக்கிட்டே இருக்கு. போர்கள் நம்மளை உற்சாகப்படுத்துது இல்லையா? போர்கள் நம்மளை உசுப்பேத்துது இல்லையா? ஆனா ஒரு மனுஷன் தேடி போகக்கூடிய விறுவிறுப்புலையே இதுதான் ரொம்ப மோசமான வகை. ஆனா காலம் காலமா மனித இனம் அதை தான் செஞ்சுட்டு வருது. வேற என்ன பண்றதுன்னே தெரியல. கிளம்பு, சண்டையிடு, ஒரு போரை தொடங்கு. நம்ம இது வரைக்கும் எத்தனை வார் மூவிஸ் பார்த்துருக்கோம்? அதில் எத்தனை பிளாக் பஸ்டர்ஸ் யோசிச்சு பாருங்க. நீங்கள் கற்பனை செய்ய முடியுமா? இந்த காலநிலை பேரழிவை பற்றி ஒரு உருப்படியான படம் எடுத்தா அதில் ஒரு 10ல் ஒரு பங்கு வசூலாவது வருமா? அது நடக்கவே நடக்காது. ஏன்னா போர்கள் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அப்புறம் வந்து அங்கே ஒரு பயங்கரமான வெடிச்சத்தம் கேட்கும்போது அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்க்குது இல்லையா? வாவ், எல்லாமே தரைமட்டமாக்கப்படுது, மனுஷங்க காற்றுல பறக்கிறாங்க, கட்டிடங்கள் எல்லாம் அப்படியே சரிஞ்சு விழுது. அந்த நிமிஷம் இருக்கே, அந்த ஒரு விறுவிறுப்பான நிமிஷம், அந்த ஒரு போதை நிறைந்த நிமிஷம், அந்த ஒரு மயக்கமான நிமிஷம், அப்போதான் அந்த ஈகோ தான் காலம் காலமாக ஆசைப்பட்ட அந்த ஒரு விஷயத்தை அடையுது. ஒரு சூப்பரான காரணம். தன்னைத்தானே உற்று பார்க்கிறத தட்டி கழிக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான காரணம். நான் அங்கேயே எட்டி பார்க்குறேன், ஏன்னா அது ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது. நான் அந்த பக்கமே பார்க்குறேன், ஏன்னா அங்கே தான் எதிரி இருக்கான். இந்த ஈகோவுக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரே விஷயம் இந்த கண்ணாடி தான். இந்த ஈகோ என்னைக்குமே எதை ஏறிட்டு பார்க்க விரும்பாதுன்னா அது தன்னைத்தானே தான். தன்னோட சுயரூபத்தை பார்க்காம தப்பிக்கிறதுக்காக அதுக்கு ஏதாவது ஒரு விறுவிறுப்பான விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தேவையெல்லாம் அது மட்டும்தான். போர்கள் அதை கொடுக்குது. இந்த ஈகோ எட்டி பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான, அழகான, ரொம்பவும் எக்ஸைட்டிங்கான ஒரு பொருளை இந்த போர் கொடுக்குது. மனித இனம் ஒருவேளை இந்த துயரத்தை அனுபவிக்க தகுதியானது தானோ என்னவோ. ஏன்னா நாமளே நமக்கு தேடிக்கிட்ட ஒரு வினைதான் இது. ஆனால் எனக்கு எது பிடிக்கலன்னா இந்த காலநிலை அநீதி தான். பொதுவாக ஏழை மக்களுக்கு இந்த அதிகப்படியான நுகர்வுலையும் சரி, இல்லை இந்த போர்களையும் சரி, ஒரு பெரிய பங்கு இருக்கிறதே இல்லை. அவங்க எதுலையுமே இல்லை. உங்களுக்கு தெரியுமா, இதெல்லாம் இந்த வசதி படைச்சவங்க, மேல்தட்டு மக்கள் கொண்டாடுற ஒரு விதமான நவீன மோகங்களை. ஆனால் இதனால் ரொம்பவும் துயரப்பட போகிறது அந்த ஏழை மக்கள் தான். இதில் பாவம் அந்த விலங்குகளுக்கு எந்த பங்குமே கிடையாது. ஆனால் இந்த மனித இனமல்லாத மற்ற உயிரினங்கள் எல்லாம் அவை வெறும் துயரத்தை மட்டும் அனுபவிக்கலை. இந்த பூமியோட முகப்பிலிருந்தே ஒரு அதிவேகத்தில் அவை ஒட்டுமொத்தமாக தொடச்சி எறியப்படுது. அதுதான் உண்மையான காலநிலை அநீதி. நீங்கள் ஒரு போரை தொடங்கும்போது உங்களுக்கு இந்த காடுகளை பற்றியோ, ஆறுகளை பற்றியோ, இல்லை விலங்குகளை பற்றியோ ஏதாவது கவலை இருக்குமா? அப்படி ஒரு எண்ணம் எப்போவாவது உங்களுக்கு தோணுமா? நிஜத்தை சொல்லப்போனால் நாம் அதையெல்லாம் ஒரு கணக்கில் கூட வச்சுக்கிறது இல்லை. 2ஆம் உலகப் போரில் எத்தனை விலங்குகள் கொல்லப்பட்டுச்சுன்னு யாராவது உங்ககிட்ட கேட்டால் அதுக்கான ஒரு உண்மையான புள்ளி விவரத்தை எங்கிருந்தாவது தேடி எடுக்கிறதுக்கே நீங்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும். ஆனால் எத்தனை ஜெர்மன்ஸ், எத்தனை சைனீஸ், எத்தனை பிரிட்டிஷ், அப்புறம் எத்தனை ரஷ்யன் மற்றும் போலீஸ், இவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிற அந்த துல்லியமான எண்ணிக்கை உங்களுக்கு கிடைச்சிடும். அது பற்றின எல்லா விவரங்களும் இப்போ கைவசம் இருக்குது. ஆமாம். ஸோ அதுதான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர் நான் யூஎஸ்ஐ ஆதரிக்கிறேன்னு சொல்ல, நான் ரஷ்யாவை ஆதரிக்கிறேன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அவலம். என்ன ஒரு போர் வெடிச்சா அவரும் அவருக்கு சுற்றி இருக்கிற அந்த சுற்றுச்சூழலும் தான் முதல் பலியாடாக இருக்க போகிறாங்க. ஆமாம், உலகப் போர்கள் எல்லாம் யாரோ ஒருத்தரோட வீட்டு பின்வாசல் நடக்கிறதா நினச்சிக்கிட்டு அதை ரசிக்கிற இந்தியர்கள் தங்களை தாங்களே ஏமாத்திக்கிற முட்டாள்கள் தான். ஏன்னா அந்த கார்பன் இருக்கு பாருங்க, அதுக்கு தேச எல்லைகள் எதுவுமே கிடையாது. ஈரான்லேயோ அல்லது மற்ற வளைகுடா நாடுகள்லையோ எண்ணெய் வயல்கள் எரிக்கப்படும் போதும் சரி, சுத்திகரிப்பு நிலையங்கள் தாக்கப்படும் போதும் சரி, அங்கிருந்து வெளியேற அந்த புகையும் கரியமில வாயுவும் அங்கேயே தங்கிட போகிறதில்ல. அது நாம் எல்லாரும் சுவாசிக்கிற இந்த பொதுவான வளிமண்டலத்தோடு ஒரு அங்கமாக மாறிடுது. இந்த காலநிலை பேரழிவை எடுத்துக்கிட்டா இந்திய துணைக்கண்டம்தான் உலகத்திலேயே ரொம்பவும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு இடமா இருக்க போகுது. சொல்லப்போனால் அதிகமாக துயரப்பட போகிறவங்க நாம தான். இது ஏதோ எதிர்காலத்தில் வரப்போகிற ஒரு பிரச்சனை கிடையாது. நாம் ஏற்கனவே துயரப்பட்டுட்டு தான் இருக்கோம். நம்ம வாழ்க்கை தரம், மருத்துவ செலவுகள், ஏன் நம்ம நாட்டோட ஜிடிபி வரைக்கும் இதோட நேரடியான பாதிப்பு ஏற்கனவே தொடங்கிடுச்சு. இதோட பாதிப்பு ஏற்கனவே இங்கே இருக்குது.
அந்த பாதிப்பு எவ்வளோன்னு துல்லியமாக கணக்கிட்டாச்சு, நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் அதை பற்றி பேச நமக்கு விருப்பமே இல்லை. இந்த எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாட்டை சுற்றி இருக்கிற அந்த பதற்றத்தை நம்ம இப்போவே கண்கூடா பார்க்க முடியுது. என்னோட அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி வீட்டில் எல்பிஜி ஆமா. சுத்தமாக இல்லை, உடனே ஒரு நீங்க இண்டக்ஷன் சொல்றது அடுப்பு வாங்கிட்டு இப்போ என்ன வான்னு தேதி? மார்ச் மாதத்தோட பாதி கூட இன்னும் வரல. ஆனால் அதுக்குள்ளேயே வெயில் எப்படி சுட்டரிக்குது பாருங்க. இதை பார்த்துட்டு வட மாநிலங்களில் இருக்கிற மக்கள் இப்போவே பதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் நிலைமை எப்படி இருக்குமோன்னு நினச்சி அவங்களுக்கு இப்போவே ஒரு பயம் வந்துடுச்சு. அது மோசமாக இருக்க போகுது, உண்மையில் மோசமாக. நாளைக்கு சாலைகளில் பறவைகள் எல்லாம் வெப்பம் தாங்காமல் சுருண்டு விழும்போதும் சரி, தினக்கூலி தொழிலாளர்கள் அப்படியே மயங்கி சாயும் போதும் சரி, அப்போ கூட உங்களுக்கு ஒன்றும் புரியாது. இதெல்லாம் இந்த மனித இனம் தன்னோட ஆடம்பர பொம்மைகளை வச்சுக்கிட்டு விளையாடுற அந்த போர்கள்னால வந்த வினைதான்னு உங்களுக்கு தோணவே தோணாது. இப்போ இந்த போரில் நேரடியாக எந்த சம்மந்தமும் இல்லாத ஒருத்தரோட அணுகுமுறை எப்படி இருக்கணும்? குறிப்பாக ஒரு வளரும் நாட்டில் இருக்கிற ஒருத்தரோட பார்வை எப்படி இருக்கணும்? நம்ம அதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இப்போது அதை செய்கிறத நம்ம நிறுத்தியே ஆகணும். இது இது எல்லாமே மனிதனுக்குள்ளே இருக்கிற அந்த ஈகோ என்கிற ஒரு மையப்புள்ளியிலிருந்து தான் உருவாகுது. அந்த அகந்தையை எது கொல்லும்? கண்ணாடி தான். நம்மளோட செயல்கள் எல்லாம் எங்கிருந்து வருதுன்னு கவனிங்க. அப்போது அந்த செயலை செய்கிற நடிகனை தானாகவே மாறிடுவான். கவனிங்க. அந்த போராளியோட மையப்புள்ளியை புரிஞ்சுக்கோங்க. சண்டை எங்கு இருந்து தோன்றுகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த போராளி அவர் மாறிடக்கூடும். சொல்லப்போனால் நான் இனிமே அங்கே இல்லவே இல்லைங்கிறத அந்த போராளி உணரக்கூடும். அதனால் மனுஷங்களை அவங்கக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். நம்ம இது மாதிரியான இன்னும் பல விவாதங்களை முன்னெடுக்கணும். உண்மைகளை எதிர்கொள்ள மறுக்கிற அந்த அம்சம் நமக்குள்ளே எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அந்த நிர்வாணமான உண்மையை அப்படியே ஏற்றுக்க முடியாமல் அதை தட்டி கழிக்கிறதுக்காகவே நாம் எல்லா விதமான கதைகளையும் கற்பனைகளையும் அப்பட்டமான பொய்களையும் நமக்குள்ளேயே எப்படி பின்னிக்கிட்டு இருக்கோம்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதுதான் இப்போதைய தேவை. இதில் ஆடம்பரமாக எதுவுமே இல்லை, விசேஷமாகவும் எதுவுமே இல்லை. காலநிலை பேரழிவை நிறுத்துறதுக்கு நீங்கள் ஏதோ அசாதாரணமான காரியங்களை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களாக இருக்கிறதை நிறுத்தினாலே போதும். இதுவரைக்கும் நீங்கள் என்னவெல்லாம் செஞ்சீங்களோ அதையே மறுபடியும் மறுபடியும் செய்யாமல் விலகி இருந்தாலே போதும். அதுக்கான ஒரே வழி சுய அறிவு மட்டும்தான். அதை தவிர வேறு எந்த வழியுமே இல்லை. நீங்கள் மேற்கோள் காட்டுற அந்த கட்டுரை இந்த ஒரு புள்ளியை மையமாக வச்சு தான் உருவாக்கப்பட்டிருக்கு. நான் அதை எக்கச்சக்கமான உண்மைகளை வச்சு நிரூபிச்சிருந்தாலும் அது ரொம்ப அவசியமும் கூட. ஏன்னா உண்மைகள் வெளியே கொண்டு வரப்படணும். ஆனால் அதோட மையக்கருத்து என்னமோ அந்த சுய அறிவு தான். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எது உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் கூட உங்களை போர் புரிய வைக்குதுன்னு நீங்கள் கவனித்து பார்க்கணும். நீங்கள் சொல்கிற அந்த போராட்டத்துக்கான காரணங்கள் எல்லாம் உண்மையிலேயே நிஜம்தானா? அந்த போரோட நிஜமான இழப்புகளை ஒரு கணக்கு போட்டு பார்க்க விடாமல் உங்களுக்குள்ளே இருக்கிற எது உங்களை தடுக்குது? உங்களோட இந்த போர்க்குணத்தினால் ஏற்படுற அந்த பருவநிலை பாதிப்புகளை உங்களுக்குள்ளே இருக்கிற எது மறைக்க முயற்சி பண்ணுது? நம்ம வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோன்னு ஒரு போலி பிம்பத்தை நமக்குள்ளேயே உருவாக்கி அந்த உண்மையான அழிவை தட்டி கழிக்கிறது எது? இதை தான் நாம் இப்போ நேருக்கு நேர் நின்று எதிர்கொள்ள ஒரு வேண்டும். ராணுவ உமிழ்வுகளை கணக்கில் எடுத்துக்க மறுக்கிற இந்த அரசாங்கம் நம்ம வானத்துல இருந்து குதிச்சதில்லை. இவங்களை நம்ம ஒவ்வொருத்தரும் தான் தேர்ந்தெடுத்தோம். இது நம்மளோட கூட்டு பொறுப்பு. இவங்க எல்லாமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்கள் தான். அது ரொம்ப தெளிவாக தெரியுது. இந்த போரை தொடங்கின 2 பக்கத்து அரசாங்கங்களுமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவை தான். பேருக்குனாவது சொல்லப்போனால் ரஷ்யாவில் கூட ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தான் இருக்குது. அப்போது ஏன் ஹிட்லர் கூட ஒரு ஜனநாயக முறையில் தான் அதிகாரத்துக்கு வந்தார். அதனால் ஏதோ ஒரு வேற்றுக்கிரக சக்தி வந்து இதையெல்லாம் செய்யுதுன்னு நாம் சொல்லிட முடியாது. நம்மளை யாரோ வசியப்படுத்தி வச்சுருக்காங்க. நமக்குள்ள இருட்டான ஒரு கொடிய அம்சம் இருக்குது. அதை நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அதை உற்று பார்ப்பதே போதுமானது. நீங்கள் ஒரு தவறான மையப்புள்ளியிலிருந்து தான் செயல்படுறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். அந்த அறிவு உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்.